வணக்கம். செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை 2026 மே 9 சனிக்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். வானிலை அறிக்கை பல வழங்கியும் உடல்நிலை சரியில்லாத நேரத்தில் கூட உழவர்களுக்காக வானிலை அறிக்கையை வழங்கியும் வானிலை அறிக்கையை பார்க்காமல் நிறைய பேர் நஷ்டம் ஏற்படுத்தி கொண்டிருப்பது வேதனை அளிக்கிறது. பல இடங்களிலே மழையை எதிர்பார்க்காமல் நஷ்டம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். நிறைய இடங்களில் கொப்பரையை வெட்டி போட்டது, கொப்பரையே எண்ணெயாக மாற்றி உலர வைக்க முடியாமல், அப்புறம் மக்காச்சோள அறுவடை, அதே போல் நிலக்கடலை அறுவடை, அதே போல் எள் அறுவடை, அதே போல் பருத்திக்கு நீர் பாய்ச்சிருந்தது, நிறைய வெங்காய அறுவடை, வெங்காய நடவு, தக்காளி நடவு, பல்வேறு பணிகள் மழையினால் பாதிப்படைந்திருக்கு. நாம் இந்த வானிலை அறிக்கையை திரும்பி ஒரு முறை நாம் என்ன சொன்னோம், இது வரைக்கும் என்ன நடந்துகிட்டு இருக்குங்கிறதையும் இணைச்சு சொல்ல விரும்புகிறேன். ஆரம்பத்திலிருந்து வெப்பநிலை எவ்வளோ இருக்குன்னு சொன்னோம்? 104க்கு மேலே போகாது. எங்காவது ஒரு இடத்துல 105, 106 போகும். பெரும்பாலும் கடலோரம் 100க்கு கீழே தான் இருக்கும். மீனம்பாக்கம் மட்டும் 101 போகலாம். ஏன்னா மரங்கள் இல்லாத காரணத்தினால உணரும் வெப்பம் மட்டும் கூடுதலாக இருக்கும். இப்பவே இப்படி இருக்கே, அக்னி நட்சத்திர காலத்தில் அதிகமாக போகும்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். அக்னி நட்சத்திர காலத்தில் மழை இருக்கு. 2 பக்கம் 2 சிஸ்டம் உருவாக போகுது. வங்கக்கடல், அரபிக்கடல் 2 பக்கம் 2 சிஸ்டம் உருவாகி இணைப்பு சுழற்சியால் இணைக்கப்பட்டு அனைத்து மாவட்டங்களுக்கும் அக்னி நட்சத்திர காலத்தில் மழை பொழிய போகுதுன்னு சொன்னோம். தேர்தல் வாக்கு எண்ணும் நாளிலிருந்து மழை பொழிவு அதிகரிக்கும்னு சொன்னோம். தொடர்ந்து தென்மேற்கு பருவமழை பொழியும் வரைக்கும், தொடங்கும் வரைக்கும் மழை இருக்கு. அடுத்தடுத்த நிகழ்வுகள் காத்திருக்கு அப்படின்னு சொன்னோம். அரபிக்கடல் காற்று சுழற்சி ஏற்கனவே எங்க உருவாகும்னு சொன்னமோ அங்க சரியா உருவாயிடுச்சு. மாலத்தீவு, லட்சத்தீவு இடைப்பட்ட பகுதியில் உருவாகணும், உருவாகி நீடிக்குது. இதனால கேரள கடலோரத்தில் மழை. வங்கக்கடல் காற்று சுழற்சி நாம் அறிவித்தது போலவே நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் மற்றும் தெற்கு மத்திய வங்கக்கடல், இலங்கை இடைப்பட்ட பகுதியில் உருவாகி கடந்த 3 நாட்களாக தமிழ்நாட்டில் மழை. டெல்டா மாவட்டங்களில் கனமழை. காலையெல்லாம் மழை காலம் போல் ஓயாமல் கனமாக கொட்டியது மன்னார்குடி மேலவாசல். பிறகு அப்படியே பார்த்தீங்கன்னா வடகடலோரம் நீடித்த மழை பிறகு டெல்டாவுக்குள் வந்துச்சு. பிறகு வடகடலோரமும் போயிடுச்சு. சென்னை எல்லாம் கனமழை. பல மாவட்டங்களில் 10 சென்டிமீட்டருக்கு மேலே மழை பொழிந்திருக்கு. தென் மாவட்டங்களில் மழை, மேற்கு தொடர்ச்சி மலையில் மழை. மதியத்திற்கு மேலே மயிலாடுதுறையிலிருந்து திருவள்ளூர் வரைக்கும் கனமழை. சென்னையில் விமான போக்குவரத்தை பாதிக்கும் அளவில் மழை. பல விமானங்கள் தரையிறங்குவதில் தாமதம், வட்டமடித்து கொண்டே இருந்தது. பல விமானங்கள் புறப்படுவதில் தாமதம், ரத்து என்று பல்வேறு மரங்கள் முறிந்து விழுந்தன. கனமழை கொட்டி திருத்திருக்கிறது சென்னை உள்ளிட்ட பகுதிகளில். அனைத்து வட உள் மாவட்டங்கள்லையும் மழை தான். வேலூர், திருப்பத்தூர் வரைக்கும், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், அதே போல சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, டெல்டா மாவட்டங்கள், கடலூர், மயிலாடுதுறை எல்லாமே. இப்போ பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் இப்போ இந்த மாலை நேரத்தில் ராமநாதபுரம், மதுரை, விருதுநகர் மாவட்டத்தின் மேற்கு பகுதி, கொடைக்கானல் மலைப்பகுதி, தேனி, திருமூர்த்தி அணைக்கட்டு பகுதி, அதாவது திருப்பூர் மாவட்ட தெற்கு பகுதி, வால்பாறை பகுதி, பொள்ளாச்சி சுற்றுவட்டார பகுதி, கோயம்புத்தூர் மாநகரம், கிணத்துக்கடை, ஒத்தக்கால் மண்டபம், அப்படியே பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் வரைக்கும், நீலகிரி எல்லாமே நல்ல மழை பொழிந்து வருகிறது. இப்போ 2 சிஸ்டம் சொன்னோம், சரியா 2 சிஸ்டம் உருவாகிருக்கு. எல்லாரும் என்ன சொன்னாங்க? வங்க கடலோரம் அனல் காற்று வரப்போகுது, ஹீட் ஸ்ட்ரோக்னு சொன்னோம். தயவுசெய்து நிறைய பேர் என்கிட்ட ஃபார்வர்ட் பண்ணவங்களாம் ஹீட் ஸ்ட்ரோக், தயவுசெய்து பீதியப்படுத்தாதீங்க. ஹீட் ஸ்ட்ரோக்லாம் கிடையாது. வெப்பச்சலன இடிமழை பொழிவு, கோடை மழைப்பொழிவு வரப்போகிறது. அதனால தயவுசெய்து அச்சமோ பீதியோ கொள்ளாதீங்க. கடலோரத்துக்கு வெப்பம் அனல்லாம் கிடையாது. வெப்பம் மே மாதத்தில் குறைவாக இருக்கும். 32 டிகிரிக்கு கீழே தான் இருக்கும். தயவுசெய்து கவலைப்படாதீங்கன்னு சொன்னோம். எவ்வளோ ஹீட் ஸ்ட்ரோக் வரப்போகுதுன்னு, சென்னைக்கெல்லாம் ஹீட் ஸ்ட்ரோக் வரப்போகுது, அனல் காற்று வரப்போகுது முதல் வாரத்தில்னு சொல்லி கடுமையான பீதியெல்லாம் பரப்பப்பட்டது. இருந்தாலும் அச்சப்படாதீங்கன்னு விவசாயிகள்கிட்ட சொல்லி மேற்கு மாவட்டங்களில் தென்மேற்கு பருவமழை பொய்க்குமா, கேரளாவில் மழை பொய்க்குன்னு சொல்கிறாங்களே, சூப்பர் இல்லைன்னு சொல்கிறாங்களே, கோடையில் அனல் காற்று வீச போகுதுங்கிறாங்க. நான் சொன்னேன், தயவு செய்து எந்தவித அச்சமும் படாதீங்க. வெப்பச்சலன இடிமழை பொழிவு 2 பக்கம் 2 சிஸ்டம் இணைப்பு சுழற்சியால் மழை, கனமழை பெய்ய போதுன்னு மழைக்காலம் போல் மாறி தமிழ்நாட்டில் மழை பொழிந்து கொண்டிருக்கு. இப்போ மழைக்காலம் மாதிரி தான் இருக்குது இப்போ உண்மையிலேயே. ஆக இப்பொழுதைக்கு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம், மதுரை, விருதுநகர், தேனி, விருதுநகர், தென்காசி மாவட்டத்திலையும், உடுமலைப்பேட்டை, பொள்ளாச்சி உள்ளிட்ட பகுதிகளில், நீலகிரி உள்ளிட்ட பகுதிகளில் மழை பொழிந்து கொண்டிருக்கு. அதே போல்
பல்வேறு மாவட்டங்களில் பொழிய இருக்கிறது மழை. இப்போ லட்சத்தீவில் இருக்கக்கூடிய காற்று சுழற்சி அதே இடத்துல, லட்சத்தீவு மாலத்தீவு இடைப்பட்டு இருக்கிற காற்று சுழற்சி அதே இடத்துல நீடிக்குது. வங்கக்கடல் காற்று சுழற்சி அப்படியே ஆக்சிலேஷன்ல இருக்கும்னு நம்ம காலை அறிக்கையில் சொன்னோம். அதே போல காலையில டெல்டா ஒட்டி நின்றுச்சு, இப்போ வடகடலோரத்தை ஒட்டி இப்போ நகர்ந்துச்சு. இப்போ விலகி நிற்குது. கொஞ்சம் எங்க விலகி நிற்குது? டெல்டா மாவட்டங்களுக்கு கிழக்கே விலகி நிற்குது. அதாவது தென்மேற்கு வங்கக்கடல்ல இலங்கைக்கு கிழக்கே அதன் மையமாக வைத்து வடகடலோரம் வரைக்கும் கிழக்கு காற்றை நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் நீராவி காற்றை ஏற்றிக் கொண்டிருக்கு. இது தொடர்ந்து இப்படியே நீடிக்காது. வங்கக்கடல் காற்று சுழற்சி படிப்படியாக தீவிரமடையும். அதாவது நாளை 10ஆம் தேதி ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலையாக, அதாவது கடலோட இணைந்த காற்று சுழற்சியாக, கிழக்கு சுழற்சியாகவோ 11, 12 தேதிகளில் இது காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவும் மாற வாய்ப்பு இருக்கு. பகுதியாக மாறி தமிழ்நாட்டு டெல்டா மாவட்டங்களுக்கு நெருக்கமாக வந்து வடகடலோரத்தை நோக்கி நகரும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆக டெல்டா மாவட்டங்களுக்கு நெருக்கமாக வரும்பொழுது மீண்டும் மழைப்பொழிவு தீவிரமடையும். வடகடலோரம் போகும்பொழுது மீண்டும் அனைத்து வட உள் மாவட்டங்கள், வடகடலோர மாவட்டங்கள், தெற்கு ஆந்திர பிரதேசம் எல்லாம் தீவிரமடையும். இந்த சிஸ்டம் அப்படியே அரபிக்கடல் நோக்கி நகரப்போகுது. நம்ம ஏற்கனவே சொன்னதும் அதான். அரபிக்கடல் நோக்கி நகர்ந்து லட்சத்தீவு மாலத்தீவு இடைப்பட்ட பகுதி சுழற்சி வடக்கு நோக்கி நகரும் பொழுது அதோட இணைஞ்சு விலகி போகும். இருந்தாலும் 2 பக்கம் 2 சுழற்சி இணைப்பு சுழற்சியால வரக்கூடிய 17ஆம் தேதி வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு மழைப்பொழிவை கொடுக்க போகுது. 13, 14, 15 மழைப்பொழிவோட பரப்பு டெல்டா வடகடலோரம் அதிகரிக்க போகுது. கண்டிப்பா வடகடலோரம் டெல்டாவுக்கு நெருக்கமா வராம சற்று விலகி போனா வடகடலோரத்துக்கு உறுதியா உண்டு. ஆக எது எப்படியோ வெப்பநிலை கோடையில் இந்த அக்னி நட்சத்திர காலத்துல குளிர்ந்து விட்டது எனலாம். தொடர்ந்து தென்மேற்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும் இதே வெப்பம்தான். வேணா இடையில 20ஆம் தேதிக்கு மேல 25ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் புழுக்க வானிலை இருக்கலாம். வேலூர்ல கொஞ்சம் 37 டிகிரியாக போகலாம். ஒரு நாள் 38 போகலாம். 38ங்கிறது 100 வேலூருக்கு போகலாம் தவிர வேற எந்த மாவட்டத்துக்கும் 100 டிகிரிக்கு வாய்ப்பு இல்லை. ஒருவேளை 100 நெருங்கலாம். புழுக்கம் அதிகமா இருக்கலாம் 20ஆம் தேதிக்கு மேல. 25ஆம் தேதி புதிய சிஸ்டம் உருவாக போகுது. இந்த சிஸ்டம் உருவாகலன்னா தமிழ்நாட்டு கரையில் இல்லைன்னா கூட தொலைவில் அப்பால் காற்றை திசை மாற்றி வைத்துக் கொண்டு வங்கக்கடலையும், அதாவது இப்ப 2 சிஸ்டம் இருக்கா, இதுக்கு அடுத்தது 2 சிஸ்டம் அரபிக்கடல் வங்கக்கடல் இருக்கும். அதுக்கு அடுத்த சிஸ்டம் தான் தென்மேற்கு பருவமழையை கொண்டு வரப்போகுது. ஆக எது எப்படியோ வெப்பநிலையை குறைத்து விட்டது, குறைந்திருக்கும். அனல் காற்று இந்த அச்ச உணர்வெல்லாம் போக்கி விட்டது. உங்களுக்கு இப்போவே போய்க்கிருக்கும். இந்த பயங்கரமான ஹீட் ஸ்ட்ரோக்னு பெரிய அளவில் பேசு பொருளாக இருந்துச்சு ஊடகங்களில், எல்லா ஊடகங்கள்லையும். வங்கக்கடலோரம், சென்னை உள்ளிட்ட பகுதிகளுக்கு, வடகடலோரத்துக்கெல்லாம் அனல் காற்று வரப்போகுதுன்னு ஒரு பெரிய அளவு பேசப்பட்டது. அதுக்கெல்லாம் நம்ம அப்போவே முற்றுப்புள்ளி வச்சுருந்தோம். இப்போவும் அது மழையை கொடுத்து முற்றுப்புள்ளி வச்சிருச்சு. இப்படித்தான் இருக்கும் வானிலை. வரக்கூடிய 20ஆம் தேதி வரைக்கும் இப்படித்தான் வானிலை. 13, 14, 15, 16 வடகடலோரம் டெல்டா மாவட்டங்களுக்கு மழை அதிகரிக்கும். கண்டிப்பா வடகடலோரம் டெல்டா மாவட்டங்களுக்கு 13, 14, 15, 16 மழை அதிகம். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் 13, 14, 15, 16, 17, 18, 19 வரைக்கும் அதிகம். காரணம் அரபிக்கடல் சிஸ்டம் வந்து அப்படியே கேரள கடலோரத்தை ஒட்டி வந்து நம்ம ஏற்கனவே சொன்னதுதான். கேரள கடலோரத்தை ஒட்டி மாலத்தீவுக்கு கேரளாவுக்கு இடைப்பட்ட பகுதியில் வந்து இரு சிஸ்டமும் ஒன்றிணைந்து விலகி போகும். அடுத்த சிஸ்டம் உருவாகி தென்மேற்கு பருவமழையை தொடக்கணும் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். ஆக நல்ல மழை காத்திருக்கு. வெப்பம் குறித்த அச்சம் வேண்டாம். வான மேகமூட்டத்துடனும் மழை கனமழையாகவும், அதாவது காற்று சுழற்சியாக இருக்கிறதுனால இப்போ பரவலாக மழை இல்லை. பெய்யும் இடத்துல பலத்த மழை பெய்யுது, பெய்யாத இடங்களுக்கும் பெய்யும். நம்பிக்கையுடன் இருங்க. இந்த சிஸ்டம் அரபிக்கடல் நோக்கி, அதாவது வடகடலோரம் வந்து தீவிரமடைஞ்சு வடகடலோரம் வந்து பிறகு அரபிக்கடல் நோக்கி நகரும் பொழுது இன்னும் மழைப்பொழிவு வட உள் மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள்லாம் தீவிரமடையும். ஆக மழை இருக்கிறது என்ற நம்பிக்கை கொள்ளுங்கள். ஆக திட்டமிட்ட வேளாண்மைக்கு வானிலை அப்டேட்ஸோட இணைந்திருங்கள். நல்ல மழை இருக்கு. தென்மேற்கு பருவமழை ஏற்கனவே நம்ம அறிவித்தது தான். நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல், தெற்கு இந்திய பெருங்கடல், வடக்கு இந்திய பெருங்கடல், அதாவது வங்கக்கடல், அரபிக்கடல், நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல்லாம் வெப்பம் மிகுந்து அதிகமாக இருக்கிற காரணத்தினால தென்மேற்கு பருவமழை சராசரிக்கு அதிகமாக தான் இருக்கும். கண்டிப்பா பசிபிக் பெருங்கடலில் ஏற்படக்கூடிய வெப்ப உயர்வு அது ஸ்ட்ராங்கான சிஸ்டத்தை தான் ஆசிய நாடுகளுக்கு கொடுக்குமே தவிர இந்த சூப்பர் எல்னினோங்கிற ஒரு வார்த்தையை வைத்துக்கொண்டு நீங்கள் அச்சப்பட்டு கொண்டிருக்க வேண்டாம். தென்மேற்கு பருவமழை கண்டிப்பாக சராசரிக்கு அதிகம் தான் இருக்கும் இந்த ஆண்டு. அடுத்த ஆண்டு வேணா அது நடுநிலையா இருக்கலாம். கொஞ்சம் வெப்பம் அதிகமாக இருந்தாலும் வங்கக்கடல், அரபிக்கடல், நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல், தெற்கு இந்திய பெருங்கடல் வெப்பத்தை பொறுத்து தான் நம்முடைய மழைப்பொழிவு அமையும். இந்த வருடம் தென்மேற்கு மற்றும் வடகிழக்கு பருவமழை ரெண்டுமே மிகச்சிறப்பாக இருக்கு. வடகிழக்கு பருவமழை அதீத மழைப்பொழிவை தருவதற்கு அதிக வாய்ப்பு. தென்மேற்கு பருவமழை மேற்கு தொடர்ச்சி மலை அணைகள் நீர்பிடி பகுதிகளுக்கு நல்ல மழைப்பொழிவை தரும். தமிழ்நாட்டுக்கு நல்ல மழைப்பொழிவு தரும். வட இந்தியாவிற்கு அதீத மழைப்பொழிவு காத்திருக்கு. ஆக கோடை வெப்பம் தனியும் என்றோம், 2 சிஸ்டம்னோ, 2 பக்கம் 2 சுழற்சியால இணைக்கப்படும், மழைன்னு சொன்னோம், வெப்பம் தனியணும், எல்லாம் சரியா போயிட்டு இருக்கு. அறிந்தவர்கள், புரிந்தவர்கள், ஒப்பிட்டு பார்ப்பவர்களுக்கு உண்மை புரியும். இணைந்த இருங்கள் அப்டேட்ஸுடன். மழை இதுவரை பெய்யாத இடங்களில் பொறுமை காத்திடுங்கள். நிகழ்வு தீவிரமடைந்து நெருங்கி வந்து மழை பொழிவை தரும். நம்பிக்கையுடன் இருங்கள். இணைந்த இருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.